இலுமினாட்டி 1766 ஆடம் வைட்காப்ட் என்பவரால் ஜெர்மனியில் தொடங்கப்பட்டது தான் இந்த அமைப்பு. அறிவொளி மற்றும் சுதந்திர சிந்தனையை வளர்ப்பதே இவங்களோட நோக்கம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இவங்க உலக பொருளாதாரம், அரசியல் மற்றும் ஊடகங்களை கட்டுப்படுத்தும் ஒரு நிழல் உலக அரசாங்கமாக மாறிவிட்டதாக நம்பப்படுது. இப்போ இந்த அமைப்போட தொடக்கத்துக்கு போலாம் வாங்க. இப்போது நான் சொல்ல போகும் விஷயம் பலருக்கு தெரியாது. உண்மையான ஆன்மீக தேடலில் ஒரு ரகசிய செய்தி உலவுது. இயேசு கிறிஸ்து தனது போதனைகளை உலகிற்கு வழங்கிய போது வெளிப்படையாக பேசியதை தாண்டி ஒரு சில ரகசிய உண்மைகளை தனது நெருக்கமான 3 சீடர்களிடம் ஒப்படைத்ததை ஒரு சாரா நம்புறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா மைக்கேல், கேப்ரியல், லூசிஃபர். இந்த 3 பேரும் ஞானத்தை பாதுகாப்பவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. இவர்களோட நோக்கம் மனித குலத்தை நல்வழிப்படுத்துறது தான். ஆனால் காலம் செல்ல செல்ல லூசிஃபர் அதை பயன்படுத்தி உலகத்தையே ஆள நினைக்கிறாரு. இதனால வானலகில் லூசிஃபருக்கும் மைக்கேலுக்கும் போர் ஏற்பட்டு லூசிஃபருக்குள்ள இருந்த ஆணவம் அவரை தோக்க வழிவகுத்து அதனால பூமிக்கு தள்ளப்படுறாரு. இங்குதான் இலுமினாட்டியோட விதை துவப்படுது. லூசிஃபர் இழந்த அந்த அதிகாரத்தை மீண்டும் பூமியில நிலைநாட்ட மனிதர்களில் ஒரு குறிப்பிட்ட ரகசிய குழுவை அவங்க பயன்படுத்துவதா நம்பப்படுது. லூசிஃபர் இப்ப இல்லைனாலும் அவரால் தொடங்கப்பட்ட அந்த குழு இயேசுவின் அந்த புனித ரகசியங்களை வாட்டிக்கன் போன்ற ரகசிய அறைகளில் பூட்டி வச்சு இலுமினாட்டியோட உயர்மட்ட தலைவர்கள் அந்த அறிவை பயன்படுத்தி நம்ம அடிமைப்படுத்துறதா சொல்லப்படுது. இதுதான் இன்றைய உலகத்தோட மிகப்பெரிய